அவன் கோடாங்கி எடுத்து அடித்தான். கருப்பசாமி வரும், மாறநாட்டு கருப்பசாமி வந்து சொல்லும் என்றனர். அறிந்தவர் அனைவரும். அரசு அதிகாரிகள் விரைந்தனர். மாறநாடு கிராமத்திற்கு ராமநாதபுரத்திலிருந்து பரமக்குடி, மானாமதுரை, திருப்பாச்சேத்தி வந்து மாறநாடு கிராமத்திற்கு வந்து சேர்ந்தனர். ஊரின் உள்ளே நுழையும் முன்பு முகப்பு வாயிலை கண்மா கரையோரமாக கருப்பண்ணசுவாமி கோவில் இருந்தது. கோயில் உள்ளே சென்று கருப்பசாமியை கும்பிட்டனர். கருவறையில் சிலையோ படங்களோ எதுவும் இல்லை, வெறுமனே இருந்தது. கருவறை முன்பு மண்டபத்தில் சூலம் மட்டும் நடப்பட்டிருந்தது. அந்த சூலத்தையே கருப்பசாமி என மக்கள் வணங்கி வருகின்றனர். கருப்பசாமி வழிபாடு முடிந்ததும் கோயில் பூசாரியிடம் கோடாங்கியை பார்க்க வந்திருக்கிறோம் என்றனர். இப்படி மண்டபத்தில் உட்காருங்கள் என்று சொல்லி பூசத்தட்டை கோயில் கருவறையில் வைத்துவிட்டு அங்கே வந்து பூசாரியும் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டார். சொல்லுங்கள், மாறநாடு கோயில் பூசாரி தான் மாறநாடு கோடாங்கி ஆவான். நான் தான் அந்த கோடாங்கி. உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் கோடாங்கி. வந்தவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஆஜாகுபான உடம்பை தேடி வந்தவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி. ஒல்லியான ஒருவரை கோடாங்கியாக பார்த்தவுடன் அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். கோடாங்கி, நாங்கள் வந்த நோக்கம் என்ன என்றால், நீங்கள் ராமநாதபுரம் அரண்மனைக்கு வந்து குறி சொல்ல வேண்டும். இது அரச உத்தரவு என்றனர். நான் குறி சொல்வது இல்லை, இந்த கருப்பசாமி தான் வந்து குறி சொல்வான். உங்களுக்கு யார் வேண்டும் என்று கேட்டார் கோடாங்கி. எங்களுக்கு குறி சொல்ல வேண்டும், கருப்பசாமி தான் குறி சொல்லணும் என்றால் சாமியைத்தான் அழைத்து செல்ல வேண்டும் என்றனர். கருப்பசாமி வருவது என்றால் சும்மாவா? ஒட்டு மச்சம் கூட இல்லாத வெள்ள குதிரையில் தான் கருப்பசாமி வருவார். முடிந்தால் அந்த மாதிரி குதிரையுடன் வாருங்கள், அல்லது வரும் மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்றுதான் திருவிழா பற்றி பேசி முடிவு செய்வார்கள். பங்குனி மாதம் திருவிழா நடைபெறும், சாமி புறப்பாடு இருக்கும், அப்போது வந்து குறி கேளுங்க என்று கூறி முடித்தார். கோடாங்கி சொன்னது எல்லாம் சொல் மாறாமல் ராமநாதபுரம் மன்னனிடம் கூறப்பட்டன. மானம் போகிற ஒரு பிரச்சனை ஆயிற்றே. எனவே உடனடியாக கோடாங்கி கூறியது போல் குதிரை ஒன்று அனுப்பி வைத்து அழைத்து வாருங்கள் என்று சொன்னான். அனைவரும் தயங்கி நின்றனர். மன்னனுக்கு கோபமான கோபம் வந்தது. ஏன் நிற்கின்றீர்கள் என எரிந்து விழுந்தான் மன்னன். மந்திரி தயங்கி மன்னன் அருகில் சென்று, மன்னா, கோடாங்கி சொல்லியபடி ஒட்டுமச்சம் கூட இல்லாமல் வெள்ள வெள்ளேர் குதிரை ஒன்றுதான் உள்ளது. அதுதான் ஒரே யோசனை என்றான். ஒன்று இருக்கிறதல்லவா, அந்த குதிரையை கூட்டிச் செல்வதற்கு ஏன் இத்தனை தயக்கம் என்று மன்னன் கேட்டான். அது பட்டத்து குதிரை மன்னா. பட்டத்து குதிரையில் யார் ஏறி வருகிறாரோ அவரே அந்நாட்டின் மன்னன் ஆவான். பட்டத்து குதிரையில் கோடாங்கி ஏறியவுடன் ஏடாகூடமாக ஏதாவது செய்தால் என்ன செய்வது? ஒரே நாளில் 1000 கட்டளைகளை பிறப்பித்தால் என்ன செய்வது? பட்டத்து குதிரையை தவிர்த்து மற்றொரு குதிரைக்கு எங்கே போவது? மற்றொரு குதிரை வாங்கி வரும் வரை காத்திருக்க முடியாது என விடை கிடைத்தது. இருக்கும் மானத்தை காத்தாக வேண்டுமே, என்ன விலையும் கொடுக்க தயாராக இருந்தான் மன்னன். மன்னனுக்கு பட்டத்து குதிரையை அனுப்பி வைப்பதை தவிர வேறு வழியும் இல்லை. மன்னன் பட்டத்து குதிரையை மாறநாட்டிற்கு அனுப்பி வைத்தான். மாறநாடு கருப்பசாமி கோயில் பூசாரியான கோடாங்கி வந்திருந்து பட்டத்து குதிரைக்கு மாலை அணிவித்தான். மரியாதை செய்தான். உடுக்கையும் விபூதி பையை எடுத்து கொண்டான். கோயிலை வலம் வந்தான். கருப்பசாமியை வணங்கினான். அனைவரும் மாறநாட்டிலிருந்து ராமநாதபுரத்திற்கு செல்ல தயாராயிருந்தார். ஆனால் கோடாங்கி குதிரையில் ஏறவில்லை. மந்திரி கோடாங்கியிடம் சென்று, குதிரையில் ஏறவில்லையே என்று கேட்டான். பட்டத்து குதிரையில் கருப்பசாமி தான் ஏறி வரும், நான் சாமி கூட ஓடியே வந்து விடுவேன் என்றார் கோடாங்கி. மற்றொரு குதிரை ஏற்பாடு செய்கிறேன், அதில் ஏறுவாருங்கள் என்றான் மந்திரி. கோடாங்கி மறுத்து விட்டார். சாமி பாதத்துக்கு மேலே நான் இருக்கக்கூடாது, எனவே நான் இப்படியே சாமி கூடிய ஓடியே வந்து விடுவேன் என்றார். மந்திரிக்கும் பட்டத்து குதிரையில் ஒரு மனிதன் ஏறி வராமல் தெய்வம் ஏறி வருவது பெருமையாக இருந்தது. தான் நினைத்தபடி எதுவும் ஏடாகூடமாக நடக்க வாய்ப்பில்லை என்பதை எண்ணி மன நிறைவடைந்தான் மந்திரி. பட்டத்து குதிரை கோடாங்கி போட்டுவிட்ட மாலையுடன் முன்னே சென்றது. பட்டத்து குதிரையுடன் கோடாங்கி ஒன்றாக ஓடத் துவங்கினான். மந்திரியும் மற்றொருவரும் அவரவர் குதிரையில் ஏறி புறப்பட்டனர். மாறநாடு ஊரே ஒன்றாக இணைந்து ஓடத் துவங்கியது. வழிநெடு அலையலையாய் மக்கள் கூட்டம். வழியெல்லாம் தண்ணீர் தெளித்து பாதை எங்கும் மாக்கோலம் போட்டு தோரணம் கட்டி கொம்பு ஊதி வரவேற்பு செய்தனர் மக்கள். தெய்வத்திற்கும் அரசனுக்கும் செய்யும் மரியாதை அத்தனையும் செய்து பட்டத்து குதிரையுடன் ஓடி வரும் கோடாங்கியுடன் ஒன்றாய் சேர்ந்து ஓடத் துவங்கினர் மக்கள். மாறநாட்டிலிருந்து கிளம்பி திருப்பாச்சேத்தி, மானாமதுரை, பரமக்குடி வழியாக சத்திரக்குடி, மஞ்சூர் வழியாக ராமநாதபுரம் அரண்மனை வந்து சேர்ந்தது பட்டத்து குதிரை. குதிரையின் பின் நாடே ஒன்று ஓடி வந்து சேர்ந்தது. ஏறத்தாழ 7 பகதுகள் தூரம்
70 தூரம் மாரநாடு கோயிலில் துவங்கிய ஓட்டம் ராமநாதபுரம் அரண்மனை வாயிலில் வந்துதான் நின்றது. அரண்மனை வாயிலுக்கு வந்து வரவேற்றான் மன்னன். உள்ளே சென்ற கோடாங்கி மன்னனிடம் சாணம் கரைத்து தெளித்து அதில் மாக்கோலம் போட்டு வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். கோடாங்கி மாக்கோலத்தின் நடுவே உட்கார்ந்து கொண்டான். மன்னனும் சிம்மாசனத்தில் இருந்து கீழே இறங்கி